ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரியா விசேஷன். கிரியா விசேஷன் அப்படின்னா என்னென்னா அட்வர்ப். ஒரு நம்ம செய்யக்கூடிய ஆக்ஷன் வர்பை ஸ்பெஷல் பண்ணி சொல்லக்கூடியது தான் அட்வர்புன்றாங்க. அதாவது கிரியாவை விசேஷ ரூப்பில் நம்ம சொல்ல போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஓ தாயே பாயே தேக்தா ஹாய். அவன் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்குறான். நான் என்ன சொல்லலாம்? ஓ தேக்தா ஹாய் அப்படின்னு சொல்லலாம். அவன் பார்க்குறான்னு சொல்லலாம். பட் நான் எப்படி சொல்கிறேன்? தாயே பாயே. அப்போ தேக்தா தான் இங்கே வர்பு. இந்த வர்பை நான் ஸ்பெஷல் பண்ணி சொல்கிறேன். இந்த பக்கம் அந்த பக்கம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு பார்க்குறான் அப்படின்றத நான் ஸ்பெஷல் பண்ணி சொல்கிறேன். அப்போ நம்ம செய்யக்கூடிய வேலையை ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்பெஷலாக சொல்லக்கூடிய ஒரு வேர்டை தான் நம்ம அட்வர்புன்னு சொல்கிறோம். இந்த கிரியா விசேஷனை நம்ம 4 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று கால்வாச்சக் கிரியா விசேஷன். கால்வாச்சக் கிரியா விசேஷன் அப்படின்னா டைம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், பிதாஜி கல் ஆக்ரா ஜாயேங்கே. அப்பா நாளைக்கு ஆக்ராவுக்கு போகிறாரு. நான் என்ன சொல்லலாம்? அப்பா ஆக்ராவுக்கு போகிறாரு அப்படின்னு சொல்ல போகிறேன். ஆனால் அப்படி நான் போகிறாருன்னு சொல்லாமல் கல் ஆக்ரா போகிறார் அப்படின்னும் போது இந்த இடத்துல கல் அப்படின்றது நாளை அப்படின்னு குறிக்குது. அப்போ அது டைமை மென்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஸ்தான்வாச்சக் கிரியா விசேஷன். ஸ்தான்வாச்சக்னா என்னென்னா பிளேஸ். ஒரு பிளேஸை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இங்கே வா, நாளைக்கு அந்த இடத்துக்கு போ அப்படின்னு ஒரு இடத்த ஸ்பெஷல் பண்ணி சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆப் இதர் ஆயியே, தாங்கள் இங்கே வாருங்கள். நான் என்ன சொல்லலாம்? இங்கே வாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதர் இங்கே அப்படின்னு சொல்லலாம். வா அப்படின்னு சொல்ல இங்கே வாருங்கள் அப்படின்றோம். அப்போ இந்த ஆயியே அப்படின்றது எங்கே மென்ஷன் பண்ணுதுன்னா இதர், இந்த அப்படின்னு ஒரு பிளேஸை மென்ஷன் பண்ணி சொல்கிறோம். ரீதிவாச்சக் கிரியா விசேஷன்னா ஒரு மெத்தட் ஆஃப் வே. ஃபார் எக்ஸாம்பிள், கோயில் மதுர் காத்திகை. கோயில்னா குக்கு. குக்கு சூப்பராக இனிமையாக பாடுறான். குக்கு பாடுகிறார் அப்படின்னு நான் சொல்கிறேன். குக்குன்றதுன்னா ஒரு பேர்டு பாடுதுன்னு சொல்லலாம். ஆனால் நான் எப்படி சொல்கிறேன்? மதுர் காத்திகை, இனிமையாக பாடுது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இங்கே இருக்கிற காத்தி, இங்கே இருக்கிற வர்பை நான் எப்படி சொல்கிறேன்? ஒரு இனிமையாக, ஒரு மெத்தட் ஆஃப் வேல. அது அசிங்கமாக பாடுதா இல்லை அழகாக பாடுதா அப்படின்னு கேட்கும்போது நான் இனிமையான குரலில் பாடுது அப்படின்னு சொல்லும்போது அது ரீதிவாச்சக் கிரியா விசேஷன். அடுத்தது பரிமாண் வாச்சக் கிரியா விசேஷன். பரிமாண்னா ஒரு குவான்டிட்டி. ஆப் ரியா பகுத் காஸ் ரஹி ஹை. இன்னைக்கு ரியா ரொம்ப அதிகமாக இரும்புகிறான். நான் எப்படி சொல்லலாம்? ரியா இரும்பிக்கிட்டே இருக்கிறா, இன்னைக்கு ரியா இரும்புறா அப்படின்னு நான் சொல்லலாம். ஆனால் பகுத், அப்போ இங்கே காஸ் அப்படின்றது தான் இரும்புறது தான் இங்கே வேலை. காஃப்ன்றோம் இல்லையா, அதுதான் வேலை செஞ்சிட்ருக்கா. அந்த வேலையை எப்படி சொல்கிறா? பகுத், நிறைய, அதிகமாக அப்படின்றா. அப்போ இந்த மாதிரி ஒரு வர்பை ஒரு குவான்டிட்டியில் சொல்லும்போது அது பரிமாண் வாச்சக் கிரியா விசேஷன். ஓகேவா?